இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு தொங்கு பாராளுமன்றத்திற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பிஜேபி ஆதரவுக்காக அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் வந்து அவங்க ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, யாருக்கும் பெரும்பான்மை அப்படின்ற ஒரு விஷயம், அறுதி பெரும்பான்மை என்ற ஒரு விஷயம் இல்லை. இதை தாண்டி இந்தியா முழுக்க வந்து சினிமா நட்சத்திரங்கள் நிறைய பேர் வந்து இந்த தேர்தலில் போட்டிட்டாங்க. அதில் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு தொகுதி ஆரம்பத்திலேருந்து ரொம்ப கவனத்துக்குரிய தொகுதியாக இருந்தது வந்து விருதுநகர். திரும்ப சொல்ல, விருதுநகரில் வந்து விஜய் பிரபாகர் ஒரு வெற்றி பெறுவார், வெற்றி பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு நான் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தேன். அதுதான் உண்மை. நானும் தவிர மற்றவர்கள் எல்லாரும் நம்பினாங்க. முதல்ல வந்து விருதுநகரில் விஜய் பிரபாகரனை அறிவிக்கும் பொழுதெல்லாம் வந்து என்ன விஷயம் வந்துன்னா, என்னங்க வந்து விஜயகாந்தோடைய அனுதாப ஓட்டுக்காக நீங்கள் வந்து விஜய் பிரபாகரன் நிற்க வைக்கிறீங்க. ரெண்டாவது, அந்த தொகுதி வந்து ஒரு பெரிய தொகுதி. அங்கே வந்து மாணிக்கம் தாகூர் அப்படின்ற ஒரு செல்வாக்குமிக்க ஒரு வேட்பாளர் இருக்கார். அப்புறம் வந்து அவர் ஒரு சிட்டிங் எம்பி, ஒரு ஜாதிய ரீதியாக முக்குளத்தோருடைய வாக்கு அதிக அளவில் பெற்றவர் வந்து இங்கே போய் ஒரு சின்ன பையன் இவரெல்லாம் என்ன பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. நம்ம கூட பார்த்திங்கன்னா விஜய் பிரபாகரை ஏன் இந்த இடத்துல தேர்ந்தெடுத்தாங்க, இந்த தொகுதி ஏன் கொடுத்தாங்க, பிரேமலதா கூட வேறு யாரையாவது நிற்க வச்சிருக்கலாமோ அப்படின்லாம் ஆரம்பத்தில் தோணுச்சு. அது காரணம் என்னென்னா, இதே விஜய் பிரபாகர் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு தென்னார்காடு மாவட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல தொகுதியில்னு நினைக்கிறேன் போயிட்டு பேசும்பொழுது ஒரு உற்சாகத்தில் தன் அப்பா உடல்நலம் சரியில்லாமல் ஒரு வீல் சேரில் இருந்த பொழுது இந்த கட்சியை தன் அம்மா வந்து நிர்வகித்து கொண்டிருக்கிறார்கள் தேமுதிகவை. அதுக்கு தன்னுடைய இவர் வந்து விஜய் பிரபாகரன் சில பொறுப்புகள்லாம் கொடுத்து இந்த 234 தொகுதியில் இருக்கிற கடைசி உறுப்பினர்களிலிருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் நீ போயிட்டு பார்த்துட்டு வாப்பான்னு அவர் அனுப்பிச்சப்போ அந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்துட்டப்போ உற்சாக மிகுதியில் அப்போ வந்து கேப்டனா ஓய் அப்படின்லாம் சொன்ன ஒரு விதம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய பேர் போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் சைலண்ட் ஆகிட்டார். அது காரணம் தான் ஒரு இளங்கன்று பயம் அறியாது, இளங்கன்று ஒரு துள்ளி பார்த்த ஒரு உற்சாகம். இவ்வளோ கூட்டம் வந்திருக்குது, அது தனக்கு வந்து கூட்டமா அப்பாவுக்கு வந்து கூட்டமா, அதெல்லாம் தாண்டி அது மாதிரி பேசுறது வந்து அரசியலுக்கு சரியான விஷயம் கிடையாதுப்பா. உன்னை பார்த்து சோஷியல் மீடியாலாம் நீ வந்து ஒரு ட்ரோல் பண்ணுற கண்டென்ட்டாக மாறிட்ட அப்படின்னு சொல்லியிருந்த போது, சரி இப்போ விருதுநகருக்குள்ளே வருவோம். விருதுநகர் தொகுதியில் அறிவித்த பிறகு அதிமுக கூட்டணியில் அந்த தொகுதியை கொடுத்தப்போ இந்த மாதிரியான முதல் ஆரம்ப பிரச்சனைலாம் வந்தது. அங்கே வந்து பெரிய பெரிய ஜாமான்கள் இருக்காங்க, சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, ஏடிஎம்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிலாம் துளி கூட விஜய் பிரபாகரனை மதிக்க மாட்டார்னு ஆரம்பத்தில் அந்த அறிவித்த போது சொன்னாங்க. ஆனால் ராஜேந்திர பாலாஜி தான் விஜய் பிரபாகரனுக்கு பெரிய பக்கத்துணையாக இருந்தார். ஒரு ஈகோ கூட பார்க்கவே இல்லைங்க. அதுதான் ஒரு பெரிய பலம். வந்து எங்கெங்கே பிரச்சாரத்துக்கு போகிறாரோ அங்கெல்லாம் கூட்டம் வருது. இப்போ நான் ஒரு இடத்துல கூட ஒரு சொல்லியிருப்பார் வந்து, இவர் வந்து ஒரு நடிகருடைய மகன் தான், ஆனால் சொக்கத்தங்கம், அவங்க அப்பா நடித்த படம் மாதிரி சொக்கத்தங்கம், ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது நான் பார்த்த வரைக்கும், அவ்வளோ தங்கம். ஆனால் நடிகருடைய மகன்லாம், ஒரு நடிகருடைய மகன் வந்து மவுண்ட் ரோடில் ஒத்த வீலில் பைக்கில் ஓட்டிகிட்டு போகிறான், இன்னொரு நடிகர் மகன் வந்து நைட்டில் வந்து நைட் கிளப்பில் வந்து சரக்கை போட்டு சுற்றுறா அப்படின்லாம். வந்து ராஜேந்திர பாலாஜி கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லாதவர். வந்து அவர் வந்து நின்னாலே கண்டென்ட்டாக இருக்கும். அது காரணம் வந்து விஜய் பிரபாகரன் நடந்து கொண்ட விதம். எங்கே போனாலும் வந்து அண்ணன் இருக்கார், அண்ணன் பார்த்துப்பார். அப்புறம் ஒரு முதல்ல கூட ஒரு பிரச்சார மேடையில் கூட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டப்போ ஒவ்வொருத்தராக அந்த வயது மூத்தவர்கள் சீனியர்கள்னால வந்து ரொம்ப அடக்கி வாசி பேசின ஒரு விஷயம் வந்து விஜய் பிரபாகருக்கு ஒரு பெரிய விஷயமாச்சு. அப்புறம் அந்த மக்கள் முன்னாடி போய் அணுகுமுறை, அதுதாங்க பெரிய ஒரு பலமாக மாறிச்சு விஜய் பிரபாகருக்கு. முதல்ல எப்படிலாம் வந்து இவர் வந்து விஜயகாந்தோடைய அனுதாபத்தை வாங்க வந்திருக்கிறாரு, அப்புறம் சின்ன பையன் இவருக்கு என்ன தெரியும், இவருக்கெல்லாம் வந்து ஒரு கத்துக்குட்டி ஈஸியாக அவரை தோக்கடிச்சிருவாங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா பாஜகவில் வந்து ராதிகா சரத்குமாரை நிற்க வச்சதுக்கு காரணம் இதுக்காக தான். இப்போ ராதிகா சரத்குமார் விஜய் பிரபாகரனை எதிர்த்து பேசும்போது விஜய் பிரபாகரன் ராதிகா சரத்குமாரை கண்ணாமண்ணான்னு பேசுவார்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அங்கே தாங்க வந்து பெரிய பலமே வருது விஜய் பிரபாகரன் கூடுச்சு. என்னென்னா, முதல்ல இந்த மக்களுடைய அணுகுமுறை வந்து ஒரு மீட்டிங்கில் போய் பேசுகிறாரு. விருதுநகரில் நான் வந்து நிறைய இடங்களில் இந்த தொகுதியில் பரோட்டா சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு வந்து பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தார்னா உண்மையாகவே இந்த ஊர் விட்டு கிளம்பியே இருக்க மாட்டார் அந்த பரோட்டாக்காக. அவர் வந்து ஒரு பரோட்டா பிரியர்னு அது உண்மை தான். வந்து விஜயகாந்துக்கு நீங்கள் 3 வேளை பரோட்டா போட்டால் கூட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் எங்கள் அப்பாவை எங்களெல்லாம் வந்து தொடர்ந்து எங்கள் அப்பாவை மதுரைக்காரன்னு சொல்லிடுங்க. மதுரை தான். நாங்கள் எங்கள் தாத்தா காலத்தில் மதுரையில் பிழைக்க வந்தவர்கள் ரைஸ் மில் வச்சுருந்தோம். எங்கள் தாத்தா வந்து கவுன்சிலராக இருந்திருக்காரு. எங்கள் அப்பா வந்து மதுரைக்காரர் தான். தெற்கத்திக்கல்னு ஒரு படம்லாம் நடித்தார். இதையெல்லாம் மீறி எங்களுடைய பூர்வீகம் விருதுநகர் தான், எங்களுடைய வேர் விருதுநகர் தான். எங்கள் பாட்டை, கொள்ளு பாட்டை, எள்ளு பாட்டை எல்லாரும் இங்கே தான் இருந்தாங்க.
இங்கேருந்து வந்து எங்கள் குலதெய்வம் இங்கே தான் இருக்குது, நான் வந்து இந்த மண்ணோட மைந்தன், நான் இங்கே வந்திருக்கிறேன், உங்கள் முன்னாடி வந்திருக்கிறேன், என்ன ஜெயிக்க வைங்க, இந்த மாதிரியான தொடர்ச்சியான பேச்சுகள். அப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப இதுவாக வந்தப்போ ஒவ்வொரு இந்த டீ கடையெல்லாம் போய் ராஜேந்திர டீ ஆற்றி கொடுத்தது, அதை சாப்பிட்டது. அப்புறம் ஒவ்வொரு வீடாக போயிட்டு இவர் ஜெயிச்சார்னா வந்து மெட்ராஸ் சாலிகிராமத்தில் தான் இருப்பார், இவர் எங்கே தொகுதிக்கு வரப்போகிறாருலாம் சொல்கிறாங்க. ஒருவேளை என்னை ஜெயிக்க வைத்து விட்டால் என்னுடைய இருப்பிடத்தை மொத்தமாக நான் விருதுநகர் தொகுதிக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுறேன். நான் இங்கே இருக்க தாய்மார்கள் காலைல ஒரு டிஃபன் எனக்கு கொடுக்க மாட்டிங்களா, மத்தியானம் ஒரு பிடி சாப்பாடு போட மாட்டிங்களா, நைட்டு வந்து இது பண்ண மாட்டிங்களா? இது விஜயகாந்த் சொன்னது தான் வந்து கூட்டத்தில். நான் வந்து நிற்கிறேன், நான் விருதாச்சலத்தில் இப்படி தான் பேசினார். வந்து நான் வரேன், அம்மா எனக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் போட மாட்டிங்களா நீங்கள், உங்கள் வீட்டு பிள்ளையா அப்படின்றதில். இதில் வந்து எந்த வித ஒரு மேடை இதுக்காக வந்து பாசாங்கெல்லாம் கிடையாது. உண்மையாக சொன்ன விதம் வந்து ராதிகா சரத்குமார் கூட சொல்லியிருந்தாங்க ஒரு பிரச்சார கூட்டத்தில் வந்து, சின்ன பையன், அந்த சின்ன பையனுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு. அப்போ என்னென்னா விஜய் பிரபாகர் ராதிகா சரத்குமார் எதிர்வினை ஆற்றுவார், ஏதாவது எதிர்த்து பேசுவார் அப்படின்லாம் எதிர்பார்த்தப்போ, ரைட் அவங்க வயசை வச்சு சின்ன பையன் சொல்கிறாங்க, அப்போ ஓட்டு போடுறதுக்கு 18 வயசுன்ற தகுதி வந்து எப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். தேர்தல் ஆணையம் வந்து ஓட்டு போடுறதுக்கு 18 வயசுன்ற இதுகள் இல்லை, நான் அதெல்லாம் கடந்துட்டேன், நான் என்ன வந்து சின்ன பையன் சொல்கிறாங்க எப்படின்னு ஒரு நாகரிகமான ஒரு பதிலை சொன்ன ஒரு விதமாகட்டும். அப்புறம் வந்து இப்போ ஏன்னா ராதிகா சரத்குமார் தான் விஜய் பிரபாகருக்கு ஒரு டஃப்பாக இருப்பாங்க, இல்லை 2வது இடத்துல அவங்க வந்து நிற்பாங்க, இவர் ஏறக்குறைய டெபாசிட்லாம் இழப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் விஜய் பிரபாகர் ஒரு 5000 ஓட்டு பின்னடைவில் இருக்கார், முன்ன பின்ன இழுபறியாக இருக்குது. மேபி அது என்ன வேணாலும் மாறலாம். வெற்றி பெற்றால் அது விஜயகாந்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி, தோல்வி அடைந்தால் அதுவும் வெற்றி தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. திரும்ப சொல்ல வரது என்னென்னா, இப்போ ஒரு விஜய் பிரபாகர் அந்த இழுபறியான ஒரு பின்னடைவு முன்னடைவு மாதிரியான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது பிரேமலதா விஜயகாந்த் போயிட்டு விஜயகாந்தோடைய சமாதியில் உட்காந்து ஒரு தியானம் பண்ணுது, அதெல்லாம் கூட நிறைய பேர் ஒரு மாதிரி கேலியெல்லாம் சொல்லிட்டு இதில் போய் என்ன கேலி வந்து இன்றைக்கி வந்து விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அந்த கோயம்பேடுல இருக்கிற அவருடைய அந்த கட்சி அலுவலகத்தில் இருக்கிற அந்த சமாதி வந்து கோயில் மாதிரி மாறிடுச்சு. வந்து கிட்டத்தட்ட வெளியூர்கள்லேருந்து வெளிநாட்டிலேருந்து அத்தனை பேர் வந்து அங்கே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக மலேசியா சிங்கப்பூர் மாதிரியான இதில். அது வந்து விஜயகாந்த் கோயிலே மாற்றியாச்சு. வந்து எங்கள் சாமியார்கள்லாம் ஒரு பக்கம் வந்து அங்கே குறி சொல்லிகிட்டு இருக்காங்க, அகோரிகள் மாதிரியான வேஷம் போட்டுக்கிட்டு சங்கிலி கருப்புன்ற சாமின்னு ஒருத்தர் வந்து அவர் வந்து சொல்கிறாரு, இவர் வந்து சிவனுடைய மறு அவதாரன்றார், ஒருத்தர் வந்து திருமாலுடைய இன்னொரு மறு உருவன்றார். இப்படியா சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது அங்கு தன் மகனுக்காக தன் கணவருடைய சமாதி முன் அவங்க நின்று ஒரு பிரார்த்தனை, ஒரு வேண்டுதல், ஒரு தியானம் எது வேணாலும் வச்சுக்கலாம். வந்து அது ஒரு தாய்க்கே உள்ள ஒரு பாசம் கூட சொல்லலாம் இல்லைங்களா, ஜெயிச்சுட்டா அப்படி இருக்குன்னு. ஓகே, ஒட்டுமொத்தமாக மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்ற ஒரு இது இருக்குல்ல, அதுதான் நீங்கள் என்ன தான் வந்து கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் வரும், தேர்தல் வந்தால் அந்த வாக்காளர்கள் மக்கள் தான் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம், அது வெற்றி தோல்வி மக்கள் கொடுத்த முடிவு. அந்த வெற்றி தோல்வி எந்த விகிதத்தில் இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவ்வளோ தூரம் இருக்குதா அப்படின்ட்டு விஜய் பிரபாகரனுக்கு வெற்றியோ தோல்வியோ அது இவ்வளோ தூரம் தான். அது மறுபடியும் சொல்லும்போது வெற்றியாக இருந்தால் அவருக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி, விஜயகாந்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நன்றி.